முன்னாடி தள்ளி பாருங்க. மாமாவுக்கு என்ன செய்யுது? வாய் தந்து சத்தமா சொல்லுங்க. பலமா சொல்லுங்க. காலில் விட்டுவாங்க முதல்ல. தெளிவா சொல்லுங்க. அழாம அவளுக்கு வலின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மகனை பற்றி பேசுறாங்க. காரியத்தை பார்த்துருவான் 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 பார்த்துருவான். 1 2 3 இஞ்சில் விடுங்கல்ல. அப்புறம் சரி வா வாமா. சொல்கிறத நல்லா அறிவுபூர்வமாக கவனித்து வரணும். அப்போ தான் தெளிவு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. உன் வீட்டுக்குள்ள செய்வன மாறுபாடுகள் இருக்குன்னு சொல்லி உனக்கு கனவுல அடிக்கடி சில காட்சிகள் தெரிஞ்சிருக்கு. என்ன அதில் அங்கன இருக்குமோ தகடு, இங்கன இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் குழப்பமான மனநிலைகளில் சில ஆட்கள்கிட்ட நீ கேட்டிருக்க. அதில் உனக்கு தெளிவான வார்த்தை கிடைச்சதை தவிர ஆதாரம் கிடைக்கல. உண்மையா இல்லையா? இதுக்கிடையில உனக்கு தலையில இருந்து நரம்பு வலியும், கண்ணு சரியா முழிக்க முடியாத குறையும் இருக்கு. இது போக ஹிருதய ஸ்தானத்தில் ஒன்றும் இல்லை, இடுப்பு முதுகு போன்ற வலிகள் துன்பம் இருக்கு. இது எல்லாம் நமக்கு செய்வனையால தான் நடந்திருக்கு அப்படின்னு நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அப்படி இல்லைன்னு மேல இருந்து உத்தரவு. புரியுதா? இது இயற்கையால வந்ததுதான். இதை மாத்திக்கிடுவோம். இதை குணமாக்கி தாரேன். ஒண்ணு. அடுத்த விஷயம், உன் வீட்டுக்கு 2 மருமவா இடது காலம் எடுத்து வச்சு வந்தா. எப்படி வந்தா? அப்படி இடது காலம், வலது காலம் வச்சு வரலடா, இடது காலம் எடுத்து வச்சு வந்தா. ஒருத்தி தானாகவே முடிவெடுத்து போயிட்டா, இன்னொருத்தி வழக்க உருவாக்கி வச்சுட்டு போயிட்டான். இந்த 2லையும் இப்ப மீள முடியாம அடுத்து பொண்டாட்டியே வேண்டாம் அப்படின்னு முடிவு உனக்கு வந்துருச்சு. கழுத சும்மா சோற சாப்பிட்டு தூங்கி இருச்சு வாழ்க்கையை கழிச்சு போவோம். இன்னும் ஒரு பேவனிட்ட கழுத்தை கொடுத்து நம்ம மாட்டிக்கிட வேண்டாம், அவன் நம்மகிட்ட மாட்டிக்கிட வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டான். கால் வந்துட்டுவான். ஆனா உன் ஆசை எப்படியாவது என் மகனுக்கு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு ஒரு பிள்ளைய புத்தகம் சீரடி இதை பார்க்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல பொண்ணு இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு புருஷனை பிரிஞ்சு போன ஒரு பெண்ணு இருக்கு. அந்த பொண்ணு 3 மாதத்துல உன் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அது உங்க ஊர் எல்லையில தான் இருக்கு. புரியுதா? அதனால அந்த பகுதியில இருந்து அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சா ஏத்துக்கிடுவியா? ஏத்துக்கிடுவியா? காது பொண்ணை எங்க வச்சிருக்க? கால் வந்துட்டு வாங்க. ஒரே ஒரு வழக்கம் தான் இருக்கு, அதையும் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு உதவி தரேன். வெட்டலையா என்னன்னு கிடாய் எங்கேயும் வெட்ட வேண்டியிருக்கா? எங்க? என்னது வெட்டலையா? வெட்டுடையாள் காளி. ஏன் வெட்டல? அங்க போய் குளப்படி இருக்கிறதுக்கு தீரதுக்கு தானே வெட்டணும்னு சொன்னேன். 2வது அவ மேல தூக்கி போடுதியா? ஆனா போடி பொம்பள அங்க இருந்து அவங்க தரையை விரிச்சு போட்டுக்கா. வெட்டுடையாள் காளியம்மா அந்த பகுதியில் செலுத்த வேண்டிய கிடாயை செலுத்தும்னு உறுதிமொழி சொல்லிக்கோ. என்ன ஆடியில கூடு ஊத்துறதுக்கு முன்னால உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாரேன், வெற்றியாக்கி தாரேன். கால் விழுத்து வாங்க. ஒருநிலைப்பட்ட மனதோட விழுந்துட்டு வாங்க. வாங்க பக்கத்துல. கர்மசாமிக்கு ஏமா உனக்கு உடம்பு வலியை விட மன வலி தான் அதிகம். நமக்கு மனதால அங்கன வலி இருக்கு இங்கன வலி இருக்கு அப்படி இப்படி சிந்திச்சுக்கிட்டு வலியை நீயே உருவாக்கி வச்சுக்கிட்டு வாழுத. இதை மெல்ல மெல்ல தீர்த்து தாரேன், தைரியமாயிரு. இந்தா உன் மகனுக்கு புதிய வாழ்க்கையும் தாரேன். செம்மையாக்கிக்காடா, சந்தோஷமா இரு. இந்தா சந்தோஷமா இரு. எங்கேயும் கொண்டு போய் தொழிலாளிகள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதங்கப்பா. நல்லா இருந்துக்காங்க. முடிச்சு தாரம்மா, ஏன் கவலைப்படுற? பரமக்குடி அங்க இருக்கு, தடி இருக்கு. அங்கிருந்து தான் வரும், அங்கிருந்து தான் வரும். எந்த ஊருப்பா? நீ பரமக்குடியா? கால் வந்துட்டு வா. பரமக்குடி தள்ளி இருக்கு. உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி உங்களுக்கு முன் தெய்வம்.
மனதுக்குள்ள நிறைய பாரங்கள், வீடான குழப்பம், உற்றார் உறவினர்களால் பகை, இவை அனைத்து நடந்து இப்போ தொழிலும் உனக்கு தடையான நிலையில உன் பணங்கள் வேஸ்ட் ஆயிருக்கு, கடன்கள் தொல்லைகள் இருக்கு. என்ன செய்யணும்? ஒரே ஒரு குழந்தை கிடைக்கும்னு உத்தரவுல இருக்கு. கண்ண முன்னா கிடைக்கும். உனக்கு பாப்போம். யாரு யாரு? ஏய், குன்றக்குடிக்கு போனீங்களா? குன்றக்குடி முருகனை போய் பார்த்தீங்களாடா? இதுவரை போகலையா? ஒரு முறை ஒரு தரிசனம் பண்ணிக்காங்க. சரியா? உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறப்பான். அவனுக்கு பேரு குமார கடவுள் அப்படின்னு பேரு. குமாரன், குமாரதேவன். என்ன பேர் வைக்கணும்? குமாரதேவன். அப்புறம் உன்னுடைய இதயத்தை பத்தி உனக்கு அடிக்கடி சந்தேகம் வருது. எதுவும் நோய் இருக்குமோ, படபடப்பு இருக்குமோ, கொலஸ்ட்ரால் இருக்குமோ, அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. இருக்கா? அப்படி ஒண்ணுமே இல்லடா, முட்டா பேர கால் விட்டோம். கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அடுத்த வாரம் போய் ராமேஸ்வரம் போய் கடலாடி விட்டு உள்ளுக்கு போய் புனித நீராடல் செய்து அங்க கொடுக்கக்கூடிய விபூதியை வாங்கிட்டு பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேரணும். முக்கணிகளும் நிலமாலையும் மலர் கோவை உதிர்ந்த மலர்களும் சாமிக்கு சரக்கும் கொண்டு வந்து வரத்தை வாங்கிக்கணும். முருகா, ஆனந்தமாக இருக்கு. செல், உனக்கு கர்ப்பப்பையா போய் டெஸ்ட் பண்ணீங்களா? என்ன சொன்னார? மருத்துவமே வேண்டாம், குழந்தை பாக்கியம் நான் தந்துட்டேன். என்னைய மட்டும் நம்பினா பிள்ளை இருக்கு. போ, அது பின்னால பேசுவோம். வாணியம்பாடி தம்பி, உனக்கு வாணியம்பாடியா? உனக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமா எதுவும் தெரியுமா? கம்ப்யூட்டர் சம்பந்தமா எதுவும் தெரியுமா? உனக்கு தெரியாது. நீ வா, ஒரு சின்ன அடையாளத்துக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. கால் வந்து இன்னொரு தடவை வந்து வாடா. ஆப்பிள் இல்லையா? என்னடா வேணும் செல்ல குட்டி பேரை? எங்க இருக்கா? இறந்துட்டா. எப்படி இறந்தாங்க? நீ சரியா பார்க்கலையா? 2 மாசம் கால் வந்து வேண்டாம்னு சொல்லவா? அவளுடைய அந்திய காலத்துக்கு உன் பக்கம் குறை இருப்பதாக அவர்களுடைய குற்றச்சாட்டுகள். அதுக்காக நீதிமன்றம் போன்றவைகளை நாடுவேன் என்று உன்னுடைய மனதை அச்சுறுத்தல், இவைகள் போன்ற எண்ணங்கள் அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஆனா அப்படி ஒரு எந்த பிழையும் செய்யாத மகன் நீ. இப்ப மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்துகிட்டு இருக்க. இந்த நிலையிலிருந்து உன்னை நான் வெளியாக்கணும், தொழிலையும் பார்க்கணும், இடைஞ்செல்லாம இருக்க வைக்கணும். அந்த டெபாசிட்ல வில்லங்க நிச்சயமா வரும், அதில் சந்தேகம் கிடையாது. 3 மாதங்கள் வரை நீ பொறுமையாக இருக்கணும். ஹைதராபாத்துக்கு போறியா நீ? போகணும்னு என்ன இருக்கா? அவரை கூப்பிட்டுருக்காரா? அவனை அவன்கிட்ட கொஞ்சம் பேச்ச போட்டுக்கா. 3 மாதம் அவனை போய் ஒரு பிடி சும்மா போய் இருந்துக்கா. ஒன்றும் கவலைப்படாத. உன்னுடைய டெபாசிட்லேருந்து எல்லா விஷயத்தையும் நான் படிப்படியாக நல்லாக்கி தரேன். என்னை ஒரு 7:30 மணிக்கு பார்த்துட்டு போ. சொல்லுவேன், நல்லா மகிழ்ச்சியா இருக்கு. அதே வாணியம்பாடி எல்லை முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக?
தொழிலை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் உள்ளத்துக்குள்ள நிறைய. இதனால கடன்கள் பற்றி இடமாற்றம் ஏற்படுமோங்கிற ஏக்கமும் அதிகம். கால் ஒன்று. வீட்டுக்குள் மனப்போராட்டம் அளவில்லாதது. இந்த அமைதியற்ற நிலையில எப்படி இதை நடத்தி கொண்டு போவதுங்கிற ஒரு சிந்தனை உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரு பணம் வரணும், அது மட்டும் கொஞ்சம் கிடைச்சதுன்னா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அமைதியா இருக்கலாம்னு ஒரு கற்பனை. அதை உனக்கு வாங்கி தரணுமா? கால் ஒன்று. பீர் அடிப்பியாடா? பீர் குடிப்பியா? இப்பெல்லாம் எப்போ குடிச்ச? ஒரு 10 வருஷத்துக்கு. நல்ல மனுஷன், கவலைப்படாத, சரி முடித்தாரேன். என்ன தொழில் வேணும் இப்போ உனக்கு? ஏற்கனவே மார்க்கெட்டிங் தரகர் வேலை செஞ்சுட்டு அது அது கொஞ்சம் இப்போது நேற்று வந்துருக்குது. அது போகலாமா இல்லை தொழிலே கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா? அது மார்க்கெட்டிங் வேலையில் உனக்கு அந்த ராசி இல்லைடா, அதில் உனக்கு வசியம் ஏற்படாது. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை உனக்கு நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணித்தாரேன். அதுக்கு தேவை உனக்கு பணம் மட்டும்தான். இந்த வெற்றியாகி தரேன். வீட்டுக்கார மாசப்போ உடம்பு சரியில்லாத அதனால தான் வாழ்க்கை போராட்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் கிரகங்கள் சரியில்லை, அமைதியாக உட்கார். இந்த கனியை கொண்டு அவட்ட கொடு, ஆரோக்கியமாக எழுந்துருவாள், தெளிவாக இருப்பாள். வெற்றி. நல்லா படிப்பாங்க, ஒருத்தர் நல்லா படிப்பான். அடுத்த உள்ளது பின்னால் பேசுவோம். குலதெய்வ கோயில் கொஞ்சம் பிரச்சனையிலே இருக்குது. பச்சம்மா மன்னார் சாமி கோயில், அவங்களுக்கு தேவையான இடமும் வந்து பழைய பத்திரத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அது நம்ம அந்த இடமே தூந்து போச்சுடா, கண்டுக்கிடாத. இப்போ இருக்கிறதாவது சரி வருமா? இல்லை அந்த முனீஸ்வரன் எதுவுமே கட்ட முடியல. அடுத்து பேசுவோம், அடுத்த வருகையில் பேசுவோம். முதல்ல உன்னை பார்ப்போம், பின்பு அவர்களை பார்ப்போம். சேலம் எல்லை, சேலம் மைக் எடுக்கா. கண்டுக்கு இந்த அழகு திருக்கோவில் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார்? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரே கேள்விக்கு எத்தனை பேர்? 3 பேர். நீங்கெல்லாம் நீங்க கோயில் சொந்தம் வந்தீங்களா? என்ன கோயில்? அங்கேயும் பிரச்சனையா? முருகா, நீங்க என்ன கோயில்? கால் விட்டு வரலாம். அவசரப்பட்டுட்டேன், இன்னொருத்தனை கால் விட்டு வா. வரலாம். அமைதியா நடக்கணும். ஒரு காலத்துல அந்த கோயில் இருந்த இடத்துக்கு பேரண்ட்லி டாக்குமெண்ட், தாய் பத்திரமே சரியாக இல்லைன்னு சொல்லிதான் உத்தரவுல இருக்கு. உண்மையா? ஏன்னா அந்த பத்திரத்தை நான் படிச்சு பார்த்தேன். உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட எழுத்து வடிவத்தில் ஆதாரம் முழுசா இல்லை. நாங்க பரம்பரையா கும்பிட்டு வரோம் சாமி, இந்த இடத்த நாங்க பேணி வந்துகிட்டு இருக்கோம். நாங்க தான் அந்த கோயில் பீடத்தையே உருவாக்கியிருக்கோம். நாங்க கட்டியதை சமுதாயத்தோடு கும்பிடுறத அது எங்களுக்கு உரிமைன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? அதனால அதை தடுத்து நிறுத்தி இவ்வளவு நாள் நாங்க பாடுபட்டதுக்கு எங்களுக்கு பலன் தரணும்னு கேட்க வந்திருக்கீங்க. கால் வந்துருவாங்க. அதான் பத்திரத்தை பார்த்தேன், சர்வே நம்பரே இல்லை. ஆனா அதுல ஒருத்தன் சட்டம் தெரிஞ்ச உத்தம ஒரு டாக்குமெண்ட இப்போதைக்கு இந்த இடம் வகையறாப்படி எங்களுக்கு சேரும் அப்படின்னு ஒரு புது கதைய அப்படி டைரக்ஷன் பண்ண மாதிரி எழுதி ஒரு ஆவணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட இன்னொருத்த மூலமா காட்டுறான். வாஸ்தவமா? ஆனா அதை நான் படிச்சு பார்த்தேன். அது கம்ப்யூட்டர் காலத்தில் உள்ள பத்திரம். இது 1956க்கு முன்னால உள்ள உரிமையியல் பத்திரத்துல தான் உங்க கோயில் இருக்கு. சரார ஆவண காப்பகத்தில் இருக்குமா அப்படின்னு நான் பார்த்தேன். ஆவண காப்பகத்தில் அது அரசு பொது இடம்னு இருக்கே தவிர யாருக்கும் தனிப்பட்ட உரிமை இடமாக இல்லை.
அதனால யார் வேணாலும் வச்சுக்கலாம். 12 ஆண்டுகள் ஒரு இடத்தை ஒருவன் பயன்படுத்தி விட்டால் நில உரிமை சட்டத்தின்படி அந்த இடம் அவர்களுக்கு தான் சொந்தம்னு ஒரு உரிமையியல் இருக்கு. அதை மீறி இவன் வந்து புகுந்துக்கிட்டானே அது எப்படின்னு உங்க தரப்புல உள்ளவங்க வாதம் பண்றாங்க. காலம் வரலாம். அதனால இன்னும் ஒரு பஞ்சாயத்து வருது. ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் இல்லை, இன்னும் ஒரு பஞ்சாயத்து எல்லாரும் இருந்து பேசுறது மாதிரி. அந்த பேச்சுவார்த்தையில் நாங்களும் கும்பிடுவோம், நீங்களும் கும்பிட்டுக்காங்க, யாரும் தனித்து பிரித்து போகணுங்கிற அவசியம் இல்லைன்னு ஒரு குரூப்பு பேச போகுது. ஏற்றுக்கிட முடியுமா? நாளைக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி ஏற்பட்டு விட்டால் நம்ம மைனஸ் ஆயிடுவோம். அப்போ அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அவங்க அந்த பகுதிக்கு வரவே கூடாது அப்படி என்பது உங்களுடைய எண்ணம். ஆனால் அங்கிருந்து 27 கிலோமீட்டருக்கு பிறகு பின்னால போய் பார்த்தேன். முனீஸ்வரன் ஒரு சாமி இருக்காரு, 27 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். அவங்க ஒரு மந்திரவாதியை வச்சு ஒரு சரிபட்டி உங்க பக்கத்துல போக விடாம சில தடுத்து நிறுத்திருக்கான். அதை நான் காப்பாத்தி வெட்டியாக்கி தந்தா போதும்ல. சுதர்சனம் என்னுடைய சுதர்சன சக்கரத்தை அனுப்பியிருக்கிறேன். எதிரிகளை அறுப்பேன், சமுதாயத்தை காப்பேன், வெற்றி உண்டு. குடி நாராயணா. ஹரிஓம் நமோ நாராயணா, ஹரிஓம் நமோ நாராயணா. கோயிலை பத்தி கேட்க வந்திருக்கே, கோயிலை சொல்லியாச்சு. குடும்பத்தை பத்தி தனி தன் குடும்ப பிரிவு வேதனைகளை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னம்மா குடும்ப பிரிவு? எங்க இருக்காரு? பக்கத்துல வாங்க. பையன் உங்க கூட இருக்கானா? கால இருக்க. நல்ல நல்ல நல்ல. உட்கார முடியுமா? உட்கார முடியல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெரிய அண்ணன் சொல்லி ஒரு சாமி பக்கத்துல வராரு. அவர் யாரு? உங்க அண்ணனா? 3 ஆண்டு காலங்களாக சனி பகவானுடைய கோட்டத்தினால் குடும்பத்தில் மனவேதனைகளும் பண நஷ்டங்களும் இடப்பிரிவினைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? உன்னுடைய மகனை போய் பார்த்தேன். அவனுக்கு இப்போதைக்கு மனநிலைகள் ஒருங்கிணைந்த நிலைகளில் இல்லாம உங்க வீட்டு பக்கம் வர்றதுக்கே உள்ளம் அவனுக்கு செல்லல. அவன் இன்னும் 6 மாத காலங்கள் வரை இந்த மதுவுக்கு அடிமையாகி ஒருத்தருக்கு பின்னால் செல்லக்கூடிய மன உடையவனாக இருக்கிறான். யாருக்கு பின்னால? அது ஆனா பெண்ணான்னு கேட்டியா? ஒரு பெண்ணுக்கு பின்னால். அதனால அவனுடைய உள்ளத்தை திருப்ப முடியுமா? முடியும். திருப்பி கொண்டு வந்து சேர்க்கிறேன். கவலைப்படாம இரு. வைகாசி 20 வரை பொறுமை வேண்டும். பக்கத்தில் வரலாம். பிரிவினைகளை மாற்றித்தாரேன். சற்று பொறுமையாக இருக்கணும். என்னை பார்த்துட்டு போங்க, ஆத்திரப்பட வேண்டாம். 7 மணிக்கு பார்த்துப்போம். பக்கத்தில் வா. நல்லா இருக்கு குட்டி. சேலமா? சேலம் பகுதி மாரியம்மன் கோயில் சம்பந்தமான கேள்விகளை கேட்க வந்தவர்கள். தீப்பிடிச்சிருது. அமைதியாக சத்தம் போடக்கூடாது. வடையை ஒழுங்கா தின்னு கீழே போட்டுறாங்க.
வாடா எம்பிஏ படித்தவனே. ஐடி கம்பெனியில் வேலை இருக்கு போகிறேடா. அங்கே நில்லு மாதிரி ஐடியில் வேலை எடுக்காங்க போறியா? ஆ கண்ண முடி, நிமிந்து உட்கார். இந்தா அடுத்த மாதம் ஒரு எக்ஸாம் வருது, எழுதிக்கா. கவர்மெண்ட் போஸ்ட் போட்டு தரேன், வெற்றி விட்டு. ஆட்டே 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 கால் விட்டுமா. தண்ணி விட்றா. டேய் தண்ணி விடுங்க. என்னப்பா உரிமை மேடம் சத்தம் கேட்க? உங்கள் வீட்டு பக்கம் என்ன கோயில் இருக்கு? கோயில் இருக்குது, ஐயனார் இருக்குது. உரிமை மேடம் அடிப்பாங்களா? டுவான் டுவான் டுவான். ஆரியம் இருக்குது, 2-3 கோயில் இருக்குது. வச்சு சுற்றி ஓடி சுற்றி இருக்குது. வெளிப்பங்க இருக்குது. என்னடா படிச்சிருக்க? என்ன வேலை பார்க்குற? கால் வந்துட்டு வரலாம். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? குடி உன் முகம் எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. நேரம் வந்து உட்கார். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? அதான் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமான்னு பாட்டு பிடிச்சேன். சரி, உன் மனத்துக்குள்ள ஒரு பொம்பளை இருந்தாளா? வெளியே விட்டாளா? கால் வந்துட்டு. மனிதன் தானே, எல்லாருக்கும் வரும். உலக இயற்கை தானே. முற்றும் துறந்தவரை மூளை இழந்து விட்டது எத்தனையோ சரித்திரங்கள் உண்டு. இளைஞனுக்கு அது என்ன விதி விலக்கா? என்னப்பா நம்ம சொன்னா எவன்டா கேட்கான்? பக்கத்தில் வாடா. உன் கூட பழகிற ஒரு நண்பனின் வாயிலாக உனக்கு ஒரு பெண் அமையும். ஏன்னா அவன் ஒரு இடத்துல, எனக்கு தெரிந்த இடத்துல என் குடும்பத்தில் பொண்ணு இருக்கு, அதை வேணா அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்கள்ட்டையும் பேசிட்டு சொல்லுதம்னு ஒரு பாசகத்தை போட்டிருக்கான். அதை கொஞ்சம் தெளிவு பண்ண முடியுமான்னு பார்த்தேன். கிரகம் ஒத்து வரல. அதனால் வரக்கூடிய ஆவணிக்குள்ள கல்யாணத்தை நடத்தி தரேன். சொந்தத்தில் பொண்ணு கிடையாது பண்ணே, அது வேண்டாம், நமக்கு செட் ஆகாது. புரியுதா? அது மத்தள கேஸு. பையன் இருதார யோகம் உடையவன். அதனால் அந்த நிலைகளுக்கு அது செட் ஆகாது. ஆவணி மாதம் ஒரு பொறுமையாக இருக்கணும், கல்யாணத்தை முடிச்சுத்தார். சரிண்ணா? அதே மாதிரி இப்போ இன்னொரு வண்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி அமைப்பு இருக்குது. அப்படி ஒரு வண்டியை எடுத்தார என் பேரை போட்டு ஓட்டு செம்மையாக இருந்துக்கா. ஒரு வருஷத்துக்குள்ள இன்னொரு குடி இருக்கக்கூடிய வீடும் தந்துடுறேன். சந்தோஷமாரு, வெற்றி அடைவாய். வேற என்ன வேணும்? என்ன வேணும்? கையில் இருக்கு, இன்னும் இருக்கு பாரு, பக்கத்தில் வா. இதுக்கு உள்ள இருக்கும் பாரு. புரிஞ்சுக்கிட்டா? வெற்றி ஆயாச்சு. பார்த்துக்கிறோம், நல்லா முடிச்சிருவோம். அதுக்கு தேவை அதுதானே, அதை தந்தாச்சு. பக்கத்தில் வெற்றி ஆகி தரேன். இந்தா இதை கொண்டு வச்சுக்கா, ஜனம் வசியமாகும். நல்லா இருக்கா? கர்மசாமி, ஆமா, திருப்பூர் வந்தவர்கள் யார்? கால் ஒன்று வரலாம். ஆனந்தம் என இன்று ஆரம்பம். சற்று பொறுமை வேண்டும். ஆவேசம் இருக்கு உள்ளத்தில். அமைதி விடுங்கள் சகோதரி. வாழ்க. என்னாச்சு? காலு உட்கார முடியலையா? என்ன வேண்டும் உங்களுக்கெல்லாம்? கண்ண முடிக்காங்க. ஏற்கனவே நான் உத்தரவிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் கருப்பசாமி. அது எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும்? கடைக்காரங்க நச்சு எங்களுக்கு தாங்க முடியலையே. நடத்துகிற தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாத லாக்கில் போய் உட்காந்துட்டோம். இதுலேருந்து எங்களை தெளிவுபடுத்தி தாங்க, ஃபைனல் பண்ணித்தாங்கண்ணே. யாரோ ஒருத்தர் வந்து பேசுகிறான், ஒரு ஃபைல் வச்சுக்கிறது. யார்? யாரோ இடையில வந்து பேசுனாங்களோ?
உங்களுடைய தொழிலை பற்றி ஒருவர் கேட்க வருவார். இடம் ஏதாவது விற்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் உங்கள் தொழிலுடைய அக்ரிமெண்ட் போட்டு ஒருத்தர் பேசுவார். அவர் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதை நான் வர வைக்கிறேன், நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். வேறு என்னப்பா வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெளிவாக தான் இருக்குது, ஒரு குறையும் இல்லை. நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், பௌர்ணமிக்கு வரும்பொழுது அதில் நீங்கள் சரியாயிருவீங்க. வீணாக குழப்பம் பண்ண வேண்டாம், மனதை தெளிவாக வச்சுக்கோங்க. தொழிலுக்கு தேவையான பணம் கிடைக்கும், தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இருக்கிற கடன்கள் தீரும். நல்ல டைம் வந்தாச்சு. பொறுமையோடு என்னை பிரார்த்தனை செய்யுங்கள். வர வைக்கிறேன். கொஞ்சம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுங்கப்பா. அப்படியா? கொஞ்சம் சிவனை வழிபட்டு வருகிறீர்களா வீட்டில்? சிவபெருமானுடைய சக்தி தெரியுதே. ஆமாம். குருதேவா வருக. இந்தா பணம் கிடைச்சாச்சுடா, சந்தோஷமா இரு. கடன்லாம் தெரிஞ்சாச்சு மகனே, அதில் தான் கிடைச்சாச்சு. வாங்கிக்காங்க, பம்பரில் போட்டுருவோம். போயிட்டு வாங்க. அதே திருப்பூர் எல்லை. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே. இன்னொரு தடவை கால் வந்துட்டாடா. அப்படி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனைனா என்னது? வீடுன்னு அர்த்தம். அந்த வீட்டுக்குள்ளே இப்போ எங்கே பார்த்தாலும் ஏன் பேச்சு தான் நடக்கு. கருப்புசாமி 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 கருப்புசாமி. ஆனால் கருப்புசாமி பல போல ஒன்று நம்பிட்டேன், என்னை கைவிட்டுறாதப்பா. ஆனால் இப்போ ஒரு தொழில், நீ சொன்னது மாதிரி ஒரு இடம் என் கண்ணுக்கும் கருத்துக்கும் காதுக்கும் கேட்டு வந்திருக்கு. அது காதுக்கும் கண்ணுக்கும் காட்சியா தெரிந்து பிரயோஜனம் இல்லை. கை நிறைய பணம் வேணும், அந்த இடத்த வாங்கணும். அந்த இடத்த வாங்கினா தொழில் வசப்படுமா வசப்படாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட என்ன பார்க்க வந்திருக்கேன். கால் எடுத்தோம். இந்தா அந்த இடத்த முடிச்சு தாரேன். இப்ப அதுக்கு 1.25 லட்சம் ரூபா வேணுமே. இப்ப எவ்வளவு வச்சிருக்க? முதல்ல அட்வான்ஸை போடு. இடம் ஒன்றை விட்டு போகாம காப்பாற்றி தரேன், வெற்றி ஆகி தரேன், பணம் கிடைக்கும். இல்லை பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். குறுக்க இறங்குதிய எல்லாருமே அந்த மாயிலே கிடந்து விளையாடுதீங்களே, பணம் கிடைச்சிடும். சந்தோஷமா இருக்கா? கருப்பசாமி அதே திருப்பூர் எல்லை. வீட்டுக்கு போற வழியில அம்மன் கோயில் இருக்கு. என்ன கோயில்? கால் ஒன்று சொல்லலாம். என்னப்பா வேணும்? பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கும், மனைவியுடைய ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கிறேன். வேற என்ன வேணும்? கேட்கிற வார்த்தை குடுன்னு சொல்ல போய் தான் அந்த கேள்வியை கேட்க. என்ன வேணும்? உடம்புக்கு பக்கத்துல வா. இப்ப நிமிந்து உட்காரு. ஒரு ஆம்பளை ஒன்னு நான் கொஞ்சம் உள்ளுக்கு பாக்குறேன். கண்ண முடிக்க கால் ஒன்று சொல்லலாம். இடுப்புல இருந்து 5 முதுகெலும்பு அந்த பகுதியிலிருந்து கீழே வர சில சமயத்தில் உணர்வற்ற நிலைகளும் மரமறக்கின்ற பலவீன தன்மையும் தோன்றிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த உடலில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் மாற்றி தரணும், எனக்கு இருக்கக்கூடிய தொழில் கடன்களையும் தீர்த்து தரணும். இந்த நிலைகளை மாற்றி தந்துட்டா கருப்பசாமிக்கு
என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணும் நடப்போம்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. இப்பவுமே மாத்திடுவோம். அவ்வளவுதான். புரியாது ஜூஸ இங்க ஒருத்தருக்கு ஜூஸ் குடிக்கலாம். குடிக்கலாம். நேரம் அங்கே நெல் பணமே அப்படியே கொஞ்சம் பணம் வெளியில இருந்து வர வேண்டியிருக்க. ஆமா. அதை வர வச்சு தந்துட்டா நம்ம கோயில் அன்னதான தான தர்மத்துக்கு என்னப்பா செய்வ? இந்தா வெற்றி உண்டு. சந்தோஷமாரு வாங்கி தரேன். எல்லாம் ஜெயிச்சாச்சு. நல்லா இருக்கலாம்.